எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். यिर्मयाह 3रा अध्याय उसमें 15वें वचन को हम पढ़ेंगे. உங்களுக்கு என் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है நான் என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். मैं अपने मन के अनुसार चरवाह तुम्हें दूंगा. அவர் மேய்ப்பர்களை எப்படி கொடுக்கிறாராம்? वो चरवाह को कैसे देता है? இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்கள், उसके मन के अनुसार, அவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுக்கிறார். उसके मन के अनुसार चरवाह देता है. ஆனா இன்னைக்கு உலகம் அது அவங்களுக்கு தேவையில்லை. लेकिन संसार को वो नहीं चाहिए. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, आज संसार कैसा है? இன்னைக்கு உலகத்துல இருக்க சபைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, संसार की कलीसियाएं कैसे हैं? அவங்களுக்கு இஷ்டமாதி பேசக்கூடிய மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. उनको भले चीज बात करने वाले चरवाह को चुनते हैं. அவங்களுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய ஒரு மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. उनके मन को जो ठंडक पहुंचाएंगे वैसे सेवक वो चुनते हैं. அவங்க என்ன பாவம் செய்தாலும் அது சுட்டி காமிக்காத ஒரு மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. वो कोई भी पाप करे उसे फिर भी गुनाह नहीं बताने वाले ऐसे चरवाह को चुनते हैं. இன்னைக்கு மேய்ப்பர்கள் சுட்டி காமிக்க முடியாத அளவுக்கு அவங்களே ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க. आज चरवाह उसे बता नहीं सकते, ऐसे ही वो खुद ही एक पाप में फंसे हुए हैं. அவங்களுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்ட இருதயமா இல்ல. उनका मन परमेश्वर से जुड़ा हुआ मन नहीं है. ஆனா கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்ற வார்த்தை என்னன்னா, लेकिन परमेश्वर यिर्मयाह भविष्यद्वक्ता के द्वारा क्या बोलता है? நான் என்னுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். मेरे मन के अनुसार चरवाह तुम्हें दूंगा. அப்ப நம்மளுடைய மேய்ப்பர்கள் எப்படி இருக்கணும்? और हमारा चरवाह कैसा होना चाहिए? அவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களா நம்ம இருக்கணும். उसके मन के अनुसार चरवाह होना चाहिए. இன்னைக்கு நம்ம சபையில இருந்து आज हमारे कलीसिया से நிறைய மேய்ப்பர்கள் எந்திக்க வேண்டும். बहुत सारे चरवाह उठना चाहिए. நிறைய பேர் செய்தி கொடுக்க எந்திக்கணும். बहुत सारे संदेश देने के लिए उठना है. இப்போ நீங்க நம்ம வெளியில போய் செய்தி கொடுக்க போகும்போது, अब मैं बाहर जाके संदेश देते समय எந்த செய்தி கொடுப்பீங்க? क्या संदेश देंगे? சொந்த செய்தி வேண்டாம். अपना ही संदेश नहीं चाहिए. ஆல்ரெடி இங்க இருக்கிற செய்திகளை அப்படியே புழிஞ்சு கொடுங்க. और यहाँ पर जो है वो संदेश को ही निचोड़ के दीजिए. அப்பதான் தேவன் கொடுத்த அந்த காரியம் மத்த ஜனங்கள்ட்ட போய் சேரும். तब ही परमेश्वर ने जो दिया वो लोगों के पास जाएगा. அவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களா நம்ம மாறணும். उसके मन के अनुसार चरवाह हम बनना है. இன்னைக்கு நான் மட்டும் பாஸ்டர் இருக்க கூடாது. आज केवल मैं पासवान नहीं होना चाहिए. நான் மட்டும் டீச்சரா இருக்க கூடாது. केवल मैं शिक्षक नहीं होना चाहिए. நான் மட்டும் எவாஞ்சலிஸ்டா இருக்க केवल கூடாது. मैं इवेंजलिस्ट नहीं होना நான் चाहिए. மட்டும் தீர்க்கதரிசியா இருக்க கூடாது. केवल मैं भविष्यद्वक्ता नहीं होना நான் चाहिए. மட்டும் ஒரு அப்போஸ்தலனா இருக்க கூடாது. केवल मैं प्रेरित नहीं होना चाहिए. எல்லாரும் அப்படி எந்திக்கணும். सभी लोग ऐसे उठना है. எல்லாருக்கும் ஒரு பொறுப்புகள் இருக்குது. सभी के लिए एक एक जिम्मेदारी है. எப்போ அந்த ஸ்தானத்துல வருவோம்? और कब उस स्थान में आएंगे? நம்மளுடைய இருதயமும் அவருடைய இருதயமும் ஒண்ணாகணும். हमारा मन और उसका मन एक होना है. நம்மளுடைய இருதயம் அவருடைய இருதயம் ஒண்ணாகும் போது, हमारा मन और उसका मन एक होने के बाद என்னுடைய இருதயத்துக்கேற்றவன் சொல்லி சொல்வார். मेरे मन के प्रिय करके बोलेगा. கர்த்தர் தாவீதை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. और परमेश्वर दाऊद को देख के एक शब्द बोलता है, இவன் என்னுடைய இருதயத்துக்கேற்றவன். ये मेरा मन का प्रिय है. அப்படிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்வாரா? हमें देखकर ऐसा बोलेगा क्या? நம்மளுடைய இருதயம் எங்க இருக்குது? हमारा मन किधर है? நம்மளுடைய இருதயம் யாரை யோசிச்சுக்கிட்டு இருக்குது? और हमारा मन किसे सोचता है? நம்மளுடைய இருதயம் யாரை பற்றி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குது? और हमारा मन किसे खींच ले जाता है? நம்மளுடைய இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? हमारे मन के अंदर कौन है? நம்மளுடைய இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டதா இருக்கணும். और हमारा मन परमेश्वर से जुड़ा हुआ होना நம்மளுடைய चाहिए. இருதயம் வேற எந்த பொருளோடு இணைக்கப்படக்கூடாது. हमारा मन और कोई चीजों से जुड़ा हुआ नहीं होना. சிலவங்களுடைய வாஞ்சை நீங்க பாத்தீங்கன்னா, कुछ लोगों का इच्छा को आप देखेंगे அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. उसे ही बोलते रहेंगे. அப்ப அதிலே புரிஞ்சு அவங்க எதுல இணைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி तो தெரிஞ்சிரும். उसमें ही समझ जाएंगे कि वो किसके साथ जुड़े हुए நீங்க हैं. யெகோஷுவா பற்றி மட்டும் பேசுங்க. आप यहोशुआ के बारे में ही बात कीजिए. நீங்க எதோட இணைக்கப்பட்டிருக்கீங்களோ அதுதான் வரும் வாயில. वो जिसके साथ जुड़े हुए हैं वही आपके जुबान में आएगा. நீங்க யெகோஷுவா பற்றி பேசிட்டே இருந்தீங்கன்னா, आप यहोशुआ के बारे में बात करते रहेंगे அப்போ तो உங்க இருதயம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி तो அர்த்தம். उसका मन आपके साथ जुड़ा हुआ ऐसा मतलब है. சிலவங்க வண்டியை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. कुछ लोग गाड़ियों के बारे में ही बात करते அவங்களுடைய रहेंगे. இருதயம் அந்த வண்டியோடு இணைக்கப்பட்டிருக்குது. उनका मन उस गाड़ी के साथ ही चिटका हुआ है. சிலவங்க வீட பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. कुछ लोग घर के बारे में बात करते हैं. அவங்களுடைய இருதயம் வீடோடு இணைக்கப்பட்டிருக்குது. उनका मन घर के साथ जुड़ा हुआ है. 24 மணி நேரம் அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. 24 घंटा उसी को सोचते रहते हैं. அவங்களுடைய இருதயம் அதோடு இணைக்கப்பட்டிருக்குது. और उनका मन उसी के साथ जुड़ा हुआ இன்னைக்கு है. நம்ம யெகோஷுவா பற்றி பேசிட்டு இருப்போமானா, आज यदि हम यहोशुआ के बारे में बोलते रहेंगे அவரோடு तो நம்மளுடைய இருதயம் இணைக்கப்பட்டிருக்கும். उसके साथ हमारा मन जुड़ा हुआ रहना பாருங்க, ஒரு चाहिए. சம்பவம் நடந்துச்சு. एक घटना हुआ. ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கணும். एक सेवक
सेवक को चुनना है, ஒரு தீர்க்கதரிசியை एक தேர்ந்தெடுக்கணும், भविष्यद्वक्ता को चुनना है, ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும், एक राजा को चुनना है, ஒரு பாடகனை एक தேர்ந்தெடுக்கணும். गायक को चुनना है। இப்படி இந்த ஸ்தானம் வரும்போது ऐसा एक काम आते समय கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலோடு பேசுறாரு. परमेश्वर सामुएल भविष्यद्वक्ता के द्वारा बात நீ करता है, பெத்லெஹேமுக்கு போ, तू बेथलेहम में जा, அங்க நான் ஒரு பையனை நான் ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்குது. वहां एक व्यक्ति को राजा का अभिषेक देना है। இவன் நேரா பெத்லெஹேமுக்கு போறான். ये सीधा बेथलेहम जाता है। பாருங்க வாசிங்க 1 சாமுவேல் 16 அதிகாரம் 4 வசனம். पहला सामुएल 16वां अध्याय 4वां वचन को पढ़ेंगे। 1 சாமுவேல் 16 அதிகாரம் 4 வசனம். पहला सामुएल சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மேய்ப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். பாருங்க இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லெஹேமுக்குள்ள போறாரு. सामुएल भविष्यद्वक्ता बेथलेहम के अंदर जाता है இவர் அங்க போகும்போது और वहां जाते समय அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் மூப்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருது. वहां के वडील लोगों को एक डर आ जाता है। இன்னைக்கு ஊழியக்காரங்க ஒரு வீட்டுக்கு போனா आज सेवक के घर में गए तो பயமும் இருக்காது ஒண்ணும் இருக்காது. डर भी नहीं रहता, कुछ नहीं होता। யாரா பயப்படுறாங்களா? कोई डरते हैं क्या? வாங்க வாங்க பிரதர் சந்தோஷப்படுவாங்க. भाई आइए आइए करके खुश हो जाएंगे, ஆனா பயம் இருக்காது. लेकिन डर नहीं होगा। நம்ம போனா பயம் இருக்கணும். हम जाएंगे तो डर होना चाहिए। ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாருங்கிற பயம் இருக்கணும். क्यों आया करके डर होना चाहिए। நான் ஒரு சில வீட்டுக்கு போன் பண்ணும்போது कुछ घर में मैं फोन करते समय, அது உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி யார் வீட்டுக்கும் போறது கிடையாது. आप जानते हैं कि मैं किसी घर पे नहीं जाता। சில வீடுகளுக்கு திடீர்னு போன் பண்ணுவேன். कुछ घरों में अचानक से फोन करता हूँ, எப்படி இருக்கீங்க என்னையாவது கேட்டு வச்சிருவேன். आप कैसे हो करके पूछ कर रख देता हूँ, திரும்ப ரிட்டர்ன் போன் ஓவர் பண்ணுவாங்க. और दोबारा वो फोन करेंगे, என்ன பிரதர் எதுக்கு போன் பண்ணீங்க? भाई क्यों फोन किए? எது சொப்பனம் பாத்தீங்களா? कुछ स्वप्न आपने देखा எது क्या? வார்த்தை இருக்குதா எங்களுக்கு? हमारे लिए कुछ वचन है क्या? அந்த அப்படிப்பட்ட பயம் இருக்கணும். ऐसा डर होना चाहिए। அது எப்போ வரும்? वो कब आएगा? உங்களை பார்க்கும்போது ஊழியக்காரனை பார்த்தா வரும். आपको देखते समय सेवक के रूप में देखेंगे तो आएगा। இந்த உலகத்துல உள்ள ஊழியக்காரர்ல ஒரு ஊழியக்காரன் தான் நினைச்சா, इस संसार के सेवकों में एक सेवक करके सोचेंगे तो அப்ப அங்க பயம் வராது, நடுக்கம் வராது. तो वहां डर भी नहीं आएगा और कापेंगे भी ஆனா नहीं। இது தேவனுடைய ஊழியக்காரன்ங்கிற ஒரு நினைப்பு இருந்தால், लेकिन ये परमेश्वर का सेवक है करके एक विचार होगा तो நீங்க ஒரு இடத்துக்கு போனாலே அங்க பயம் இருக்கும். आप एक जगह में जाएंगे तो वहां पर डर होगा, அங்குள்ள ஜனங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கும். वहां के लोगों के अंदर कापेंगे। சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லெஹேமுக்கு போறாரு. सामुएल भविष्यद्वक्ता बेथलेहम को जाता है, அங்க ஒரு பயம் உண்டாகுது. वहां पर एक डर उत्पन्न होता है। இவர் காரணம் இல்லாம வரல. ये बिना कारण नहीं आता। அதே மாதிரி ஊழியக்காரங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்கன்னா, ऐसे ही एक सेवक घर पे जाते हैं तो அது காரணம் இல்லாம போக மாட்டாங்க. बिना कारण नहीं जाते, ஏதாவது கர்த்தருடைய ஒரு அனுமதி இருக்கும். परमेश्वर का कुछ ना कुछ योजना होगा। அங்க கர்த்தர் ஏதாவது ஒரு கிரியை செய்ய விருப்பப்படுவார். और परमेश्वर कुछ करना चाहेगा। நம்ம அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். हम उस चीज को पाने के लिए तैयार होना चाहिए। பவுல் அப்படிதான் சொன்னாரு. पौलुस ने ऐसे ही कहा, நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கிறேன். मैं तुम्हें देखना चाहता हूँ உங்களை பார்த்து உங்களுக்கு வரங்களை கொடுக்க நான் ஆசையா இருக்கேன்னு और சொன்னாரு. तुम्हें देखकर तुम्हें वरदान देना चाहता हूँ। ऐसे கொரிந்து कहा। பட்டணத்தை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? कोरिन्थ को देखकर क्या बोला? நான் உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறேன். मैं तुम्हें देखना चाहता ஆனா हूँ, பெரம்போட வரட்டா அன்போட வரட்டான்னு கேட்டாரு. लेकिन क्या मैं प्रेम से आऊं या लाठी लेकर आऊं? கலாத்தியர்ல பார்த்து சொன்னார், गलतियों को देखकर कहा, ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க மாம்சத்துல முடிச்சிட்டீங்களா? और आत्मा में जो शुरू किए आप शरीर के अंदर समाप्त किए क्या? இவர் வார்த்தையுடைய ஒரு மனுஷன், ये वचन का व्यक्ति है வரங்களுடைய மனுஷன் வேற, और वरदानों का मनुष्य अलग है। ஆனா பவுல் வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா लेकिन இருந்தார். पौलुस जो है वचन से भरा हुआ व्यक्ति था। இது சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க பெத்லெஹேமுக்கு போறாரு. और सामुएल भविष्यद्वक्ता बेथलेहम को जाता है, அங்க ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்காக போறார். वहां एक राजा को अभिषेक करने के लिए जाता है। ஏன்னா ஏற்கனவே சவுலை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். पहले से सौल को उसने अभिषेक करके रखा था, ஆனா சவுல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாததனால लेकिन सौल परमेश्वर के वचन को पालन नहीं किया, அவன் इसके அந்த लिए ஸ்தானத்தை விட்டு நீக்கிட்டாரு. उसे उस स्थान से हटा दिया। இன்னைக்கு நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம், आज हम एकदम साधारण सोचते हैं அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க, वो सेवक हैं, அவங்க ஜெபம் பண்ணா எல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. वो प्रार्थना करेंगे तो सब माफ कर देगा। கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிப்பார் நினைக்காதீங்க. प्रभु सब कुछ माफ करेगा करके मत सोचिए। ஆதாமையும் தூக்கி வெளியே தள்ளிட்டாரு. आदम को ही बाहर ढकेल दिया। அவருடைய கையினால் உருவாக்கப்பட்ட ஆதாமு, उसके हाथों से बनाया गया आदम को ஏதேன் தோட்டத்துல அவரை ஒரு வேலைக்காக வச்சிருந்தாரு. और एदेन वाटिका में काम के लिए रखे थे, ஆனா அவன் கீழ்ப்படியாததுனால लेकिन वो पालन नहीं किया, इसकी அந்த वजह से வேலையில இருந்தே தூக்கிட்டாரு. उस काम से ही उसे निकाल दिया। இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குது? आज हमारा काम कैसा है? தேவன் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரானால், परमेश्वर यदि हमको एक जिम्मेदारी दिया है तो அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படிதல் தேவை. उस जिम्मेदारी को पूरा करने के लिए पालन की आत्मा चाहिए। பாருங்க எப்படி சவுல் கீழ்ப்படியாத
செய்யாதனால देखिए सौल अगर पालन नहीं किया इसलिए அவன் அந்த ஸ்தானத்தை விட்டு நீக்கிட்டார். उसे उस जगह से ही हटा दिया, அவன்கிட்ட இருந்த அபிஷேகம் நீங்கி போயிட்டு उसके अंदर से अभिषेक हट गई। இப்போ தேவன் வேற ஒரு மனுஷனை பார்த்துட்டார். अब परमेश्वर दूसरे व्यक्ति को देख लिया। அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? वो किस प्रकार का मनुष्य है? அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி பைபிள் சொல்லுது. परमेश्वर के मन का प्रिय है। பாருங்க வேத வாசிக்கலாம். पढ़ेंगे அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் प्रेरितों का काम 13वां अध्याय அதுல 22 वचனத்தை வாசிங்க. 22वें वचन को हम पढ़ेंगे। பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து கர்த்தர் அருமையான ஒரு சாட்சி கொடுக்கிறார். दाऊद के बारे में परमेश्वर एक गवाही देता है, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ये मेरे मन के अनुसार है। இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படி? ये मन के अनुसार का मतलब क्या है? எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்யக்கூடியவன். मेरा जो विचार है मेरे इच्छाओं के अनुसार करने वाला है। சோ யெகோஷுவாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறவர்கள் தான் இருதயத்துக்கு ஏற்றவர்கள். तो यहोशुआ के इच्छाओं को पूरा करने वाले ही मन के अनुसार है। தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா காணப்பட்டான். दाऊद उस प्रकार का व्यक्ति बना दिखाई दिया। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் சிந்திச்சு आज பாருங்க. हम कैसे हैं सोच के நம்ம देखिए। யெகோஷுவாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோமா? हम यहोशुआ के इच्छाओं को पूरा करने वाले हैं क्या? யெகோஷுவாவுடைய விருப்பம் என்ன? यहोशुआ का इच्छा क्या है? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும். कोई भी नाश न हो, वो अनंत काल का जीवन पाए। எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். सभी लोग वो आशीष को पाना है। அதுதான் அவருடைய விருப்பம். वही उसका इच्छा है। நம்மளால யாரும் கெட்டு போக கூடாது. हमारे वजह से कोई नाश नहीं होना। நம்மளால யாரும் हमारे वजह से कोई भी கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. कोई भी परमेश्वर के नाम की निंदा नहीं करना। நம்மளுடைய குடும்பத்தினால யாரும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது. हमारे परिवार की वजह से कोई परमेश्वर के नाम को निंदा नहीं करना। நம்மளுடைய கிரியையினால கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. हमारे क्रिया की वजह से परमेश्वर के नाम की निंदा नहीं करना। அப்படி தூஷிக்கப்பட்டா ऐसा निंदा करेंगे तो அதுக்கு நம்ம இந்த உலகத்தை இல்லாமலே இருந்தா போதும். उसके लिए हम इस संसार में नहीं रहेंगे तो भी काफी है। அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நம்ம சுமக்க கூடாது. ऐसा बोझ हम उठाना नहीं चाहिए। நான் அடிக்கடி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றதுதான். मैं हमेशा परमेश्वर से यही प्रार्थना करता हूँ, கர்த்தாவே என் மூலமா அப்படி நாமம் தூஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது நடக்கக்கூடியதா இருந்தால், यदि मेरे वजह से तेरे नाम की निंदा की चीज कुछ होता है तो, அப்படி நடக்கக்கூடிய காரியமா இருந்தால், अगर होने वाली चीज होगा तो நானும் என் குடும்பமும் இந்த உலகத்திலே இருக்க கூடாது. मैं और मेरा परिवार इस संसार में नहीं होना चाहिए। உடனே எங்களை எடுத்துக்கிடுங்க. तुरंत हमें उठा நாங்க இந்த लीजिए। உலகத்துல இருக்கவே हम கூடாது. इस संसार में नहीं रहना चाहिए। அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா उसकी இருக்கணும். इच्छाओं को हम पूरा करने वाले होना நம்மளுடைய चाहिए। இருதயம் அவரை பற்றின பற்றுதலா இருக்கணும். हमारा मन उसके अनुसार चलने वाला होना இப்போ இங்க चाहिए। சாமுவேல் அந்த தாவீதை அதாவது அபிஷேகம் பண்றதுக்காக போறார். वो दाऊद को अभिषेक करने के लिए जाता है। முதல்ல 5ஆம் வசனத்தை வாசிங்க. पहले 5वें वचन को पढ़िए। அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். பாருங்க இங்க 3 காரியங்கள் பார்க்க போறோம். 3 चीज हम देखने वाले हैं। மூப்பர் எல்லாம் கேட்டாங்க, बड़ी लोगों ने पूछा, நீர் வர்றே சமாதானத்தோட தான் வர்றீரா? तू शांति से आता है क्या? எல்லாம் ஷாலோம் தான். और उसने कहा सब शालोम है। ஹீப்ருல ஷாலோம் தான் எழுதி இருக்குது. इब्रानी भाषा में शालोम ही लिखा हुआ है। சமாதானத்தோட தான் வர்றேன். मैं शालोम से ही आया हूँ, ஷாலோமோட தான் வர்றேன். शांति से ही आया हूँ। இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் ஷாலோமோட தான் போகணும். और हर एक सेवक जो है वो शालोम के साथ ही जाना है। ஆனா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். लेकिन परमेश्वर की इच्छा को पूरा करना அந்த है। ஜனங்களுக்குள்ள எப்படி ஒரு பயம் இருந்துச்சு பாருங்க. उस लोगों के अंदर कैसा एक भय था देखिए। இன்னைக்கு நம்மளை பற்றி அப்படி பயம் இருக்குதா? हमें देखकर ऐसा डर है क्या? பயம் காட்டணும்னா பயம் காட்டலாம். अगर डराना है तो डरा सकते हैं। நீங்க இப்படி எல்லாம் பண்ண உங்க மேல சாபம் வந்துரும். आप ऐसा करेंगे तो श्राप आ जाएगा। உங்க மேல பிசாசு நடமாடும். आपके ऊपर शैतान मंडराएगा। உங்க குடும்பத்தை அழிச்சிரும். आपके परिवार को नाश कर அப்படி देगा। சொன்னா எல்லாம் கிடுகிடுன்னு ஆடிட்டு இப்படி இருப்பாங்க. ऐसे बोलेंगे तो सब डरते कांपते रहेंगे। ஆனா நம்ம மாயமான அந்த பயத்தை உருவாக்க கூடாது. लेकिन एक झूठा डर को हम उत्पन्न नहीं करना। மாயமான பயத்தை உருவாக்கினால் एक झूठे डर को अगर उत्पन्न करेंगे तो வார்த்தை பற்றின பயம் உங்களுக்குள்ள வராது. वचन के ऊपर का भय नहीं आएगा। வார்த்தை இப்படி சொல்லுது, वचन ऐसा कहता है, இப்படிதான் நம்ம ஜீவிக்கணும். ऐसे ही हम जीना है। கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கணும். परमेश्वर का वचन को पालन करना है। இத நம்ம சொல்லி அவங்க செய்யலன்னா इसे हम बोलकर वो नहीं करेंगे तो அது கர்த்தர் அவங்கள பாத்துக்குவாரு. परमेश्वर उन्हें देख लेगा। அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுடைய டீலிங் அது. और उनका और परमेश्वर का डीलिंग है। சில நேரம்
நேரம் ஒண்ணுமே செய்ய மாட்டார் கர்த்தர். कुछ समय में परमेश्वर कुछ नहीं करता, அப்படியே விட்டுருவாரு. ऐसे ही छोड़ देगा। நேரம் கிடைக்கும் போது சட்டுன்னு அடிப்பார் பாருங்க. और जब भी समय आता है अच्छा मार देता है, அப்பதான் அவங்களுக்கு புரியும். तभी वो महसूस करते பாருங்க, हैं। வேதம் சத்தியம். देखिए कलाम सत्य है। இப்போ இங்க சாமுவேல் போறாரு. ये समूएल जाता है, போன உடனே அங்க ஒரு வார்த்தை சொல்றார். और जाने के बाद वो एक वो शब्द कहता है, உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். अपने आप को पवित्र करो। முதல் காரியம் பரிசுத்தமாக்கப்படுதல். सबसे पहले पवित्र करना। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். आज हमारे जीवन में पवित्रता होना நான் चाहिए। அதான் சொன்னேன், நம்ம அறியாம நிறைய காரியங்கள் தப்பு பண்ணிடுறோம். मैंने वही कहा, हम अनजाने में बहुत सारा कुछ कर लेते हैं। ஒரு இன்னசென்ஸ் ஸ்பிரிட் வந்து இந்த உலகத்துல இருக்குது. एक भोलापन की आत्मा इस संसार में है। அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. बहुत पवित्र है जैसा दिखाएंगे, ஆனா உடைய பாத்தீங்கன்னா, लेकिन उनके वस्त्र को देखेंगे அவங்களுடைய तो, பேச்ச பாத்தீங்கன்னா, उनकी बातों को देखोगे அந்த तो பேச்சு ரொம்ப வெகுளித்தனமா இருக்கும். उनका बात एकदम भोला होगा, ஆனா உடை வந்து எல்லாரும் இழுக்க கூடிய அளவுக்கு இருக்கும். लेकिन उनका वस्त्र जो है सबको अपनी तरफ खींचने இது वाला होगा। எப்படிப்பட்ட ஒரு ஆவி? ये किस प्रकार का आत्मा ஒரு है? வெகுளித்தனமான ஒரு ஆவி. एक भोलापन का आत्मा। இன்னைக்கு இந்த உலகத்துல நடமாடிட்டு இருக்குது. इस संसार में वही मंडराता அது है। சபைக்குள்ள வந்துட वो கூடாது. कलीसिया के अंदर नहीं आना चाहिए। சபைக்குள்ள வந்துட்டுனா कलीसिया के अंदर आ गई तो சபையை சின்ன பின்னமா உடைச்சு போட்டு कलीसिया को तोड़ देगी। இந்த ஸ்பிரிட் ரொம்ப மோசமானது. ये आत्मा बहुत भयंकर है। இப்போ இந்த ஆவியை பற்றி சொல்லிருக்கேன்ல. अभी आत्मा के बारे में बोला हूं ना। இப்போ நீங்க அங்கங்க போகும்போது நீங்க நல்லா கவனிங்க. अब आप यहाँ वहाँ जाते समय ध्यान दीजिए, அந்த ஸ்பிரிட் எப்படிலாம் வேலை பண்ணுது அப்படி. वो आत्मा कैसा काम करती है। ரொம்ப மோசமான ஆவி. बहुत भयंकर आत्मा है, ரொம்ப வெகுளித்தனமா நடக்கும். बहुत भोलापन से चलेगी, ஆனா அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆவி. लेकिन बहुत भयानक आत्मा है। பரிசுத்தம் நம்மளுக்கு வேணும். पवित्रता हमें चाहिए। இந்த பரிசுத்தத்திலயும் அது நடிக்கும். ये पवित्रता में भी वो नाटक करेगी। அந்த வெகுளித்தனமான ஆவி वो भोलापन की आत्मा है, தன்னை ரொம்ப பரிசுத்தமா காமிக்கிற மாதிரி காமிக்கும். बहुत अपने आप को पवित्र दिखाते जैसा दिखाएगा, ஆனால் लेकिन அவங்களுக்குள்ள இருக்கிறது வெகுளித்தனமான ஆவியா இருக்கிறதுனால उनके अंदर जो भोलापन का आत्मा है, அது ஜனங்கள் பார்க்கிறவங்க அவங்களை பார்க்கும்போது और लोग उन्हें देखते समय கவரக்கூடிய அளவுக்கு அவங்க இருப்பாங்க. वो खींचा जाना चाहिए वैसा அது रहते हैं। ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் वो சரி, पुरुष हो या स्त्री हो, அது ஒரு வெகுளித்தனமான ஆவி. वो एक भोलापन का आत्मा है। இந்த ஆவி சபைக்குள்ள வந்துட்டு ये आत्मा कलीसिया के अंदर आ गया तो லவோதிக்கா சபைக்குள்ள இருக்குது. लवोदिकी कलीसिया में है, அதனாலதான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, இதை நீ அறியாம இருக்கிறியா? इसे तू जानता नहीं क्या? இது அறியாம ஏன் இருக்கிற? इसे जाने बगैर क्यों है तू? நீ என்னிடத்திலிருந்து வஸ்திரத்தை வாங்கிக்கொள், तू मेरे पास से वस्त्र ले ले, என்னிடத்திலிருந்து ஒரு காசை பொன் காசை வாங்கிக்கொள், और मेरे हाथ से एक सिक्के को ले ले, என்னிடத்திலிருந்து ஒரு கண்ணுக்கு களிக்கத்தை வாங்கிக்கொள். और मेरे हाथ से तेरे आंख के लिए सुरमई ले ले। கர்த்தர் வெகுளித்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். परमेश्वर भोलेपन से हमें बाहर ले आना चाहता சபைக்குள்ள அது है, நடமாடிட்டு இருக்க அந்த ஆவி. और कलीसिया के अंदर वो आत्मा चल रही है। நல்ல லிப்ஸ்டிக்லாம் போடுவாங்க, अच्छा लिपस्टिक लगाएंगे, ரொம்ப பரிசுத்தமா காமிப்பாங்க. बहुत पवित्र दिखाएंगे। யேசபேல் ஆவி அது. वो यसेबेल की आत्मा है, யேசபேல் தான் முதல்ல எல்லாத்தையும் தடவனா. और यसेबेल ही एक पहली स्त्री है जो सारे कुछ लगाई। கண்மை எல்லாம் கொண்டு வந்தது யாரு? वो काजल वगैरह किसने ले आया? யேசபேல் கொண்டு வந்த ஆவி. यसेबेल लाई। நீ இந்த சில ஆண்களை பாத்தீங்கன்னா कुछ पुरुषों को देखेंगे तो கண்மை எப்படி போட்டிருப்பாங்க, वो ऐसे काजल लगाते हैं, கண்மை போட்டிருப்பாங்க. काजल लगाते हैं। கொஞ்சம் உங்களை நல்லா பாருங்க, थोड़ा गौर से देखिए, அலி மாதிரியே தெரிவாங்க. वो छक्का की तरह दिखेंगे। கண்மையை போட்ட பிறகு वो काजल लगाने के बाद அவங்கள பாத்தீங்கன்னா அலி மாதிரியே இருப்பாங்க. उन्हें देखेंगे तो छक्का की तरह दिखेंगे। வெகுளித்தனமான ஆவி. भोलेपन का आत्मा, கண்ணாடியில அவங்க முகத்தை பாக்குறாங்க, वो आईने में अपने चेहरे को देखते हैं, கண்ணாடியில அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு आईने में अपने चेहरे को देखकर அவங்க என்ன கோலத்துல இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. वो कौन से स्थिति में है वो नहीं जानते। அவங்க நினைக்கிறாங்க நான் ரொம்ப அழகா இருக்கேன், उनको लगता है कि मैं बहुत सौंदर्य हूँ, அப்படின்னு சொல்லி கண்மை போடுறாங்க. ऐसे काजल लगाते हैं। இந்த கண்மையை கொண்டு வந்தது யாரு? ये काजल लाने वाला कौन है? யேசபேலின் ஆவி. यसेबेल की आत्मा। இந்த யேசபேலின் ஆவி சபைக்குள்ள இருந்துகிட்டு ये இருக்கு. यसेबेल की आत्मा कलीसिया के अंदर है, அது நம்ம சபைக்குள்ள வரக்கூடாது. वो हमारे कलीसिया में नहीं आना நம்ம चाहिए। யாரும் போடல, हम कोई नहीं डालते ना, நம்ம யாரும் போடுறது இல்ல, हम कोई नहीं डालते हैं। கண்மை யாரும் போடுறது இல்ல, काजल नहीं डालते, கண்மை யாரும் போடுறது இல்ல, काजल नहीं लगाते, கண்ணுக்கு மை யாரும் போடுறது இல்ல, आंख के लिए शाई नहीं लगाते, கண்ணுக்கு யாரும் மை போடுறது இல்ல, आंख के लिए शाई नहीं देते, ஆனா தலைக்கு டை அடிப்பாங்க. लेकिन सर के लिए शाई लगाएंगे। கண்ணுக்கு மை போட மாட்டோம், आंख के लिए काजल नहीं ஆனா लगाएंगे, தலைக்கு போடுவோம். लेकिन सर के लिए डाई लगाएंगे, தலைக்கு டை போடாதீங்க. और सिर के लिए भी नहीं இது लगाना। யேசபேலின் ஆவி. ये यसेबेल का आत्मा है। நான் இது பைபிள் வச்சு சொல்றேன், मैं कलाम को रख के बोलता நான் हूँ। சொன்னது உண்மைதானே? आमेन। எத்தனை பேர் உண்மை சொல்றீங்க? கை வைத்து कितने लोग பார்க்கலாம். सच बोलते हैं? யாரெல்லாம் கை வைத்துல பார்க்கணும்.
டை வந்து वो डाई जो है நம்ம அடிக்க கூடாது. हम नहीं लगाना। நான் இவ்வளவு நாளும் சொல்லல, मैं इतना दिन मैंने नहीं बोला, ஆனா இது உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்குது. लेकिन बहुत ऊंचा स्थान में गया है। அதனால டை வந்து அது எப்படி அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றேன். वो डाई कैसा है मैं बोलता हूँ। கண்ணுக்கு மை கொண்டு வந்தது யாரு? आंख के लिए काजल कौन ले आया? எசபெல் தான். यजबेल। அவ தான் அந்த கண்ணுக்கு டையை கொண்டு வந்தா. वही वो आंख के लिए वो डाई लेके आई। அதே டையை தான் இன்னைக்கு நம்ம தலைக்கு அடிச்சுக்கிட்டு वही இருக்கோம். डाई आज हम सर पे लगाते हैं। இல்ல இல்ல, நான் டை எல்லாம் போடுறது இல்ல. नहीं भाई मैं डाई नहीं लगाता, நான் மருதாணி தான் போடுறேன். मैं मेहंदी लगाता हूँ। எதை போட்டாலும் டை தான். जिसे भी लगाएंगे वो डाई है। அந்த வெள்ளத்தனம் தெரிய பாருங்க. வெள்ளை முடி देखिए जो सफेद बाल है அது 3 காரியத்தை குறிக்குது. वो 3 चीज को दर्शाता है। அது ஞானத்தை குறிக்குது, वो ज्ञान को दर्शाता है, அது என்ன எக்ஸ்பீரியன்ஸை குறிக்குது, वो अनुभव को दर्शाता है, இன்னொன்னு உண்டு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. மகிமையை குறிக்குது. correct. और महिमा को बताता है। அது மகிமையை குறிக்குது. वो महिमा को बताता है। 3 காரியங்கள் இருக்குது. ये 3 चीज हैं, மகிமை, महिमा, ஞானம், ज्ञान, அதே மாதிரி अनुभव, எக்ஸ்பீரியன்ஸ். अनुभव। இந்த 3 காரியத்தை குறிக்குது. ये तीनों चीज को बताता है। அதனால எல்லாரும் முடி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி நினைச்சிட வேண்டாம். வெள்ளை முடி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி நினைக்க வேண்டாம். तो जो सफेद बाल है वो सब ऐसे नहीं सोचें। அந்த வெள்ளை முடி அதுக்கு அடையாளமா இருக்குது. और ये सफेद बाल जो है उसके लिए चिन्ह है। இன்னைக்கு ஜட்ஜஸ் பாருங்க, आज न्यायाधीश को देखिए, இன்னைக்குள்ள நியாயாதிபதிகள் வந்து வெள்ளை விக் வைக்கிறது இல்ல. आज के न्यायाधीश जो है सफेद विग नहीं लगाते। ஆனா பழைய காலத்துல நியாயாதிபதிகள் வந்து लेकिन पूर्वजों में जो न्यायाधीश रहते हैं, அவங்க நியாயாதிபதி சீட்ல உட்கார்ந்தாங்கன்னா वो न्यायी के स्थान में जब बैठते हैं வெள்ளை விக் போட்டுருவாங்க. वो सफेद विग लगाते थे। அந்த விக் போட்டாச்சுன்னா அவங்க நியாயாதிபதி. वो विग लगाएंगे तो वो न्यायाधीश है। சோ இந்த வெள்ளை முடி வந்து எதை குறிக்குன்னா, ये सफेद बाल किसे दर्शाता அது है? மகிமையை குறிக்குது. वो महिमा को दर्शाता है। அந்த மகிமையை நம்ம ஏன் மூடணும்? वो महिमा को हम क्यों छिपाना है? நம்ம மூட வேண்டாம். हम नहीं छिपाएंगे। நம்ம எசபேல் ஆவியை வச்சு மூட வேண்டாம். यजबेल की आत्मा से नहीं छिपाएंगे। நம்ம தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி हम காமிப்போம். परमेश्वर की महिमा को प्रकट करके देंगे। அவர் உங்களை எப்படி அழகு பார்க்க விரும்புறாரோ वो आपको जैसा सौंदर्य देखना चाहता है, அப்படி நீங்க அவர் பார்க்கிறதுக்கு விடுங்க. वैसे ही उसे देखने के लिए छोड़ दीजिए। அவர் உங்களை இப்படி பார்க்க விரும்புறாருன்னா वो अगर ऐसे देखना चाहता है तो நீங்க அதே போல பார்க்க விடுங்க. आप वैसे ही देखने छोड़ அதை दीजिए, நீங்க மறைக்க வேண்டாம். उसे नहीं छिपाना। இல்ல கர்த்தாவே, நான் ஏன் அழகுல தான் நான் காமிப்பேன். नहीं प्रभु, मैं मेरा सौंदर्यता को दिखाऊंगा। கர்த்தர் அதை அனுமதிக்கிறது இல்ல. परमेश्वर से अनुमति नहीं देता। பைபிள் சாரி இது என்ன டை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? वो डाई जो है हम नहीं लगाना चाहिए, அடிக்காதீங்க. नहीं लगाना है। ஓகே, டை அடிக்கலாட்டி நிறைய பேருடைய இதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிரும். बहुत सारा प्रॉब्लम हो जाएगा। நான் நல்ல வேளை நான் அடிக்கவே இல்லை. अच्छा वो मैंने मारा नहीं है। நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, बहुत सारे क्या सोचेंगे, நான் ஆபீஸ்க்கு போறேன், मैं ऑफिस जाता हूँ, நான் இப்படி இருந்தாதான் அங்க ஆபீஸ்ல எனக்கு இடம் கிடைக்கும். मैं वहां जाऊंगा तो ऐसे मर्यादा मिलेगा। நீங்க அப்படி இருந்தா மேல இடம் கிடைக்காது. आप ऐसे रहेंगे तो स्वर्ग में जगह नहीं मिलेगी। கர்த்தருடைய காரியத்தை அப்படி நம்ம நடந்தோம்னா, परमेश्वर के काम के अनुसार चलेंगे तो அவர் உங்களை மகிமையின் மேல மகிமைப்படுத்திக்கிட்டே वो आपको महिमा के ऊपर महिमा देगा, உங்களை அதிகப்படுத்திக்கிட்டு உங்களை ஆசீர்வதித்துக்கிட்டே இருப்பாரு. आपको आशीष करता ही रहेगा। உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுறீங்க. आप जानते ही नहीं होंगे आपको कैसा आशीष देता है। பாருங்க, இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்றாரு? समूएल भविष्यद्वक्ता क्या कहता है? இவர் போய் இப்ப அபிஷேகம் பண்ண போறார். अब जाकर वो अभिषेक करना देता है। இப்படி அபிஷேகம் பண்ண போகும்போது ये अभिषेक करने के समय முதல் காரியம் அவர் சொன்னது, सबसे पहला उसने कहा உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். अपने आप को पवित्र कीजिए। நம்மளை நாம பரிசுத்தப்படுத்த வேண்டும். अपने आप को पवित्र करना है। எப்படி பரிசுத்தப்படுத்துறது? कैसे पवित्र करना? தன்னுடைய தேவனுடைய வார்த்தையினால் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். परमेश्वर के वचन से पवित्र करना है। கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மளை அலங்கரிக்கணும். परमेश्वर के वचन से हमें सजाना है। அப்புறம் இரண்டாவது காரியம், और दूसरा बात, அவன் ஜனங்களை பலிக்கு கூப்பிட்டான். वो लोगों को बलि देने के लिए बुलाया, ஜனங்களுக்கு ஆராதனைக்கு கூப்பிட்டான். लोगों को आराधना के लिए बुलाया। பாருங்க, ஆராதனை ரொம்ப முக்கியம். आराधना बहुत महत्वपूर्ण है। பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். पवित्रता महत्वपूर्ण है। பாருங்க, நன்றி பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனை, और धन्यवाद की बलि चढ़ाने वाली एक आराधना। நன்றி பலி நம்ம செலுத்தணும். धन्यवाद की भेंट चढ़ाना है। அந்த ஆராதனைக்குள்ள நம்ம போகணும். उस आराधना के अंदर हम जाना है। பாருங்க, ஆராதனையும் பரிசுத்தமும் ரொம்ப முக்கியம். आराधना और पवित्रता बहुत महत्वपूर्ण அதே है। சமயம் நம்ம வெகுளித்தனமான ஆவிக்குள்ள இருக்க கூடாது. उसी समय हम भोलेपन की आत्मा के अंदर नहीं रहना। நம்மளே கடிந்து கொள்ளணும். हम अपने आप को कठिनता में लेकर பாருங்க, பரிசுத்தம் தேவை, पवित्रता चाहिए, அடுத்தது ஆராதனை தேவை. और दूसरा आराधना।
இது பெருமைக்குரிய பரிசுத்தம் அல்ல, ये घमंड का पवित्रता नहीं है பெருமைக்குரிய ஆராதனை அல்ல, और घमंड की आराधना नहीं है, தாழ்மைக்குரிய ஒரு பரிசுத்தம், नम्रता का एक पवित्रता தாழ்மைக்குரிய ஒரு ஆராதனை, और नम्रता का आराधना, வெகுளித்தனத்தின் ஆவியோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தம் அல்ல, भोलेपन की आत्मा से रहने वाली पवित्रता नहीं, வெகுளித்தனமா இருக்கக்கூடிய ஒரு ஆராதனை அல்ல, भोलेतन में रहने वाली आराधना नहीं, அது தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆராதனை, वो परमेश्वर की आत्मा से भरा हुआ एक आराधना होना தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பரிசுத்தம், चाहिए। परमेश्वर के नाम से भरा हुआ एक पवित्रता அது தேவை. वो चाहिए, ஏன்னா கர்த்தர் ஒரு நபரை தேர்ந்தெடுக்க क्योंकि போகிறார், परमेश्वर एक व्यक्ति को चुनने वाला है, கர்த்தர் மணவாட்டியை தேர்ந்தெடுக்க போகிறார். परमेश्वर दुल्हन को चुनने वाला है। மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும் போது दुल्हन को चुनते समय அவர் எதை பார்க்கிறார்? அவரு उसे क्या देखता है? பரிசுத்தம் வேணும், पवित्रता, ஆராதனை வேணும், आराधना चाहिए, இந்த ரெண்டும் இருந்தாதான் ये दोनों होगा तो ही அடுத்தது அபிஷேகத்துக்குள்ள வரும். और अगला अभिषेक के अंदर இப்ப आएंगे। எல்லாரும் பரிசுத்தமா தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ட்டாங்க. अभी सभी लोग अपने आप को पवित्र किए, எப்படி பரிசுத்தப்படுத்துவாங்க தெரியுமா? कैसे पवित्र करेंगे? யாரோ ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லுங்களேன், அவங்க எப்படி பரிசுத்தப்படுத்தி இருப்பாங்க? वो कैसे पवित्र किए होंगे? அன்னைக்கு சாமுவேல் சொன்னாரு, शमूएल ने कहा எல்லாரும் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு பலிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. सब लोग अपने आप को पवित्र करके बलि के अंदर आओ। அன்னைக்கு அந்த ஜனங்கள் எப்படி பரிசுத்தப்படுத்துவாங்க? उस दिन में लोग कैसे पवित्र करते हैं? ஞானஸ்நானம் எடுப்பாங்க, बपतिस्मा लेते हैं, அதாவது அவங்க தாபேல் எடுப்பாங்க. वो ताबेल करते हैं। ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி हर कोई परमेश्वर के सम्मुख में जाने से पहले அவங்களாவே தண்ணியில முங்கி எந்திப்பாங்க. वो खुद पानी में डुबकी लगाते हैं। இப்படிதான் அந்த டைம்ல உள்ள பரிசுத்தம். वैसे ही उस समय का पवित्रता था। அவங்க அந்த பரிசுத்தத்தை அந்த தன்னை அப்படி பரிசுத்தப்படுத்திக்கிட்டு वो अपने आप को ऐसे पवित्र करके அதுக்கு பிறகு தான் பலிக்கு ஆராதனைக்கு போவாங்க. उसके बाद ही आराधना में बलि के लिए जाते हैं। இந்த ரெண்டு காரியம் முக்கியம். ये दोनों चीज महत्वपूर्ण है। ஞானஸ்நானம் முக்கியம், बपतिस्मा जरूरी है, ஆராதனை முக்கியம். आराधना जरूरी है। மூணாவது காரியம் என்ன? और तीसरा क्या है? இப்போ தேர்ந்தெடுக்கப்படுதல் நடக்க போகுது. अब चुनाए लिए जाने वाला है। இந்த தேர்ந்தெடுக்கப்படுதல் நடக்கும்போது ये चुनाए लिए जाने वाले समय பாருங்க, வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16 அதிகாரம், पहला सामुएल 16वां अध्याय को पढ़ेंगे, அதுல 6 வசனத்தை வாசிங்க. उसमें 6वें वचन को पढ़ेंगे। அவர்கள் வந்தபோது ஆ, அவன் எலியாபை பார்த்தவுடனே ஆ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் ஆ. இவன் தானாக்கும் என்றார். பாருங்க, இப்போ ஈசாயுடைய மூத்த மகன் வர்றான், और ईसाई का पहला बच्चा आता है, அவன் பேர் எலியாப். उसका नाम है एलियाब, நல்ல வாட்ட சட்டமான மனுஷன், और अच्छा एकदम तंदुरुस्त व्यक्ति था, நல்ல திடகாத்திரமான ஒரு மனுஷன், हट्टा कट्टा व्यक्ति था, நல்ல சவுலுடைய சவுலோடு கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு போர் வீரன், और सॉल के साथ काम करने वाला एक वीर था। அப்படிப்பட்ட இவன் இப்போ சாமுவேல் முன்னாடி வர்றான். ऐसा एक वीर शमूएल के सामने आता है। அப்ப சாமுவேல் அவன் முகத்தை பார்த்துட்டு சொன்னான், और तो शमूएल उसके चेहरे को देखकर कहा, ஒருவேளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனதான் இருக்குமோ? हो सकता है परमेश्वर से अभिषेक यही होगा क्या? சில நேரம் நம்ம அப்படிதான் தோணும். कुछ समय हमें ऐसे ही लगेगा। இன்னைக்கு எவ்வளவு ஊழியங்கள் நடந்துகிட்டு आज இருக்குது. बहुत सारे सेवाएं हो रही சில हैं। ஊழியங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு நினைக்க தோணும், कुछ सेवाओं को देखते समय हमें सोचने में मन करेगा, இதுதான் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியமா இருக்குமோ? हो सकता है परमेश्वर से अभिषेक किया हुआ सेवा होगा। இப்படி பலத்த கிரியைகள் நடக்குதே ऐसे महान क्रिया हो रही है, அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ऐसे बोलकर सोचेंगे। ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या कहा? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. उसका अगला वचन को पढ़िए। கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் ஆ, இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஆ, நான் இவனை புறக்கணித்தேன். ஆ, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஆ. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆ. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாருங்க, இங்க கர்த்தர் இப்போ சாமுவேலோடு பேசுறார். अभी परमेश्वर शमूएल से बोलता है, நீ அவனுடைய முகத்தோற்றத்தை பார்க்காத, उसके चेहरे को मत देख, அவனுடைய சரீரத்தை பார்க்காத, उसके शरीर को मत देख। மனுஷனோ முகத்தை और பார்க்கிறான், मनुष्य चेहरे को देखता है, ஆனா நான் இருதயத்தை பார்க்கிறவன். लेकिन मैं मन को देखता हूँ। இன்னைக்கு நம்ம அப்படிதான் நம்ம பார்த்து ஏமாந்து போறோம். आज हम वैसे ही देखकर फंस जाते हैं, வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம बाहर ஏமாந்துறோம். के रूप को देखकर फंस जाते हैं। இன்னும் சில ஊழியங்களை பார்க்கும்போது, और कुछ सेवाओं को देखते ஓ समय, இது அருமையான ஒரு ஊழியமா இருக்குது ये बहुत अद्भुत सेवा है, அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும். ऐसे बोलकर सोचेंगे। ஆனா வார்த்தை இல்லன்னா लेकिन वचन नहीं है तो அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் அல்ல. वो परमेश्वर से स्वीकार किया हुआ सेवा नहीं है। கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், परमेश्वर इलियाब को देखकर कहा, நான் அவனை புறக்கணித்தேன், मैं उसे ठुकरा दिया। கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தேனே, हे प्रभु तेरे नाम से अद्भुत किया हूँ, நான் உன்னை புறக்கணித்தேன். मैंने तुझे ठुकरा
ठुकरा दिया। கர்த்தாவே நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினேனே. हे प्रभु तेरे नाम से मैंने शैतानों को भगाया। வெளி தோற்றத்துல பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குது. बाहर के रूप से देखते समय बहुत अद्भुत है, ஆனா கர்த்தர் சொல்றார் அக்கிரம கிரியை செய்யக்காரரே என்னை விட்டு நீங்கி போங்க. लेकिन परमेश्वर कहता है कि अक्रम क्रिया वाले मेरे से दूर हट நான் जाओ। உங்களை புறக்கணித்து விட்டேன். मैंने तुम्हें ठुकरा दिया। ஒரு புறக்கணிப்பு அங்க இருக்குது. एक ठुकराया दिया जाना वहां ஆனா पर है, பார்க்கும்போது ரொம்ப அருமையா தோற்றமளிக்கும். लेकिन देखते समय बहुत अद्भुत रीति से दिखाई देगा। மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், मनुष्य चेहरे को देखता है கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். और परमेश्वर हृदय को देखता है। அப்போ வரம் எப்படிப்பட்ட வரம் கர்த்தர் கொடுத்துக்கிறாரோ तो वरदान किस प्रकार का परमेश्वर ने दिया அதை है, வச்சு நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். उससे ही परमेश्वर के नाम को வெளி महिमा करना தோற்றம் है। வேற, और बाहर का रूप अलग है, வெளி தோற்றத்தை நம்ம பார்க்க கூடாது. बाहर के रूप को नहीं देखना। கர்த்தர் தெளிவா சொன்னார், परमेश्वर स्पष्ट रूप से कहता है மனிதனோ முகத்தை பார்க்கிறான், मनुष्य चेहरे को देखता है, ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரா? लेकिन परमेश्वर किसे देखता है, இருதயத்தை பார்க்கிறார். मन को देखता है। அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் இருக்கிறானான்னு சொல்லி அவர் பார்க்கிறார். उसके मन के योग्य है क्या वो देखता है, ஆனா மனுஷன் அப்படி பார்க்கிறது இல்ல. लेकिन मनुष्य ऐसा नहीं देखता। மனுஷன் வெளி தோற்றத்தை மட்டும் தான் मनुष्य பார்ப்பாங்க. बाहर के रूप को देखता है। இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? आज हम क्या देख रहे हैं, வெளி தோற்றத்தை நம்ம பார்க்க கூடாது. बाहर के रूप को नहीं देखना। நம்ம பாருங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है இந்த வெளி தோற்றம் வந்து ரொம்ப டேஞ்சர் பார்த்துடுங்க. ये बाहर का रूप जो है बहुत भयानक है। மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का सुसमाचार 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 23वां अध्याय 27वां वचन। மாயக்காரராகிய வேதவாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பாருங்க மாயக்காரரை பற்றி கர்த்தர் சொல்றார். देखिए वो कपटी लोगों के बारे में कहता है, வெளியே வெள்ளடிக்க கல்லறை மாதிரி இருப்பாங்க, बाहर एक कब्रिस्तान की तरह सफेद रहेंगे, வெளியில ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க, बाहर अच्छे सजावट के साथ रहेंगे, வெளி தோற்றத்துல அலங்காரமா இருப்பாங்க, बाहर के रूप में सजावट के साथ रहेंगे, ஆனா உள்ள என்ன இருக்குது? लेकिन अंदर क्या है, எலும்பு தான் இருக்குது, हड्डी है, சகல விதமான அசுத்தமும் நிறைஞ்சிருக்குது. सारे प्रकार के अशुद्धता है। அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, इसलिए परमेश्वर ने कहा நீ வெளியே பார்க்காத, तू बाहर मत देख, உள்ள பாரு. अंदर देख। உள்ள நல்லா இருந்தா வெளியில நல்லா இருக்கும். अंदर अच्छा होगा तो बाहर अच्छा होगा। வெளியில தோற்றத்துல ரொம்ப அருமையா இருப்பாங்க, और बाहर के रूप में बहुत अद्भुत रहेंगे। சட்டி வெளியில நல்லா தான் தெரியும், और बर्तन बाहर अच्छे से दिखेगा। உள்ள அதுல இது அழுக்கு இருந்துச்சுன்னா, और अंदर अगर गंदगी होगी तो அந்த சட்டிக்கு பயன்பட முடியாது, उस बर्तन को इस्तेमाल नहीं कर அந்த सकते, பாத்திரத்தை பயன்படுத்த முடியாது. उस बर्तन को इस्तेमाल नहीं कर அப்ப सकते। கர்த்தர் எதை பார்க்கிறார்? तो परमेश्वर किसे देखता है, வெளி தோற்றத்தை அல்ல, बाहर के रूप को नहीं, और உள்ளான இருதயத்தை वो பார்க்கிறார். अंदर के मन को देखता है। இந்த ஊழியத்துல इस सेवा में உள்ளத்துல நீதிமான இருக்கிறவங்களை கர்த்தர் தேர்ந்தெடுப்பார். मन के अंदर जो धर्मी है उसे परमेश्वर चुनेगा। கர்த்தருடைய நாமத்தை சுமக்கிறவங்களை, परमेश्वर के नाम को उठाने वालों வெளி को, தோற்றம் ஒரு மாதிரி இருக்கலாம், और बाहर का रूप ऐसे ही होगा, ஆனா உள்ளம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டு लेकिन இருக்கும். मन परमेश्वर से जुड़ा हुआ होगा। தாவீதுடைய உள்ளம் எப்படி கர்த்தரோடு இணைக்கப்பட்டு இருந்துச்சோ, दाऊद का मन जैसे परमेश्वर के साथ जुड़ा हुआ அதே போல இணைக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. है, वैसे ही जुड़े हुए रहेंगे। வெளியில வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, बाहर चुना मारा हुआ कब्रिस्तान, கல்லறைக்கு போனீங்கன்னா अगर कब्र में जाएंगे பேசுவாங்க, இது சூப்பரா கட்டியிருக்காங்க, तो बात करेंगे ये बहुत अच्छा बांधे हैं, இது சூப்பரா கட்டியிருக்காங்க, ये बहुत अच्छा बांधे हैं, இந்த கலர் ரொம்ப அருமையா இருக்குது, ये कब्र बहुत अच्छा है, வெளி தோற்றம் அருமையா இருக்குது, बाहर का रूप अच्छा है, ஆனா உள்ள என்ன இருக்குது? लेकिन अंदर क्या है, எலும்பு கூடும் சகல அசுத்தமும் நிறைஞ்சிருக்குது. पूरा हड्डी और हड्डी का ढांचा और पूरा अशुद्धता है। இவங்க வந்து மாயக்காரர்கள். ये कपटी हैं। கர்த்தர் சொல்ற, நான் வெளியில் தோற்றத்தை நான் பார்க்க மாட்டேன், परमेश्वर ने कहा मैं बाहर के रूप को नहीं देखता, உள்ளதான் நான் பார்ப்பேன். मैं अंदर देखता हूँ। இந்த எலியாவை நான் புறக்கணிச்சிட்டேன். ये एलिया को मैंने ठुकरा दिया, ठुकरा दिया. எலியா கர்த்தர் பவுல் சொன்னார், पौल ने कहा, என்ன வாசிங்க, ரோமர் 2:28 வசனம். और रोमियो का दूसरा अध्याय 8वां वचन को पढ़ेंगे। ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, வெளி தோற்றத்தில் உள்ள யூதன் அல்ல. और बाहर के रूप में जो यहूदी है वो यहूदी नहीं। இன்னைக்கு இஸ்ரேல் கண்ட்ரில யூதர்கள் இருக்காங்க, आज इजराइल देश में यहूदी रहते ஆனா हैं, பவுல் சொல்றாரு, लेकिन पौल कहता है வெளி தோற்ற யூதன் அல்ல, वो बाहरी रूप में जो यहूदी है वो नहीं है, வெளி தோற்றத்துல பண்ணப்படுகிற விருத்த சேதனம் அல்ல, और बाहरी रूप से जो खतना करते हैं वो भी खतना नहीं, உள்ளத்துல யூதனானவன் யூதன். और मन के अंदर जो यहूदी है वही यहूदी இன்னைக்கு है। கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறாரு, आज परमेश्वर मन को देखता है, வெளி தோற்றத்தை அல்ல. बाहर के रूप को नहीं।
இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா बहुत सारे लोगों को देखेंगे तो ஊழியத்துக்கு வரும்போது அவங்களுடைய ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். वो सेवा में आते समय अपना एक ड्रेस कोड रखते हैं, அது வெளி தோற்றம், वो बाहर का रूप है, ஆனா உள்ள கர்த்தரோடு இணைக்கப்படணும். लेकिन अंदर परमेश्वर के साथ जुड़ा हुआ रहना பாருங்க, चाहिए। எலியாப் கடந்து போனா और एलिया ऐसे चल पड़ा கர்த்தர் சொன்னா வெளியில உள்ள தோட்டத்தை பார்க்காத, और परमेश्वर ने कहा कि बाहर के रूप को मत देख, அவனை நான் நீக்கி போட்டுட்டேன், उसे मैंने निकाल दिया, அவனுடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன். उसे मन को देखता हूँ। மனிதனோ முகத்தை பார்க்கிறான், मनुष्य चेहरे को देखता है, கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறார். परमेश्वर मन को देखता है। 7 பிள்ளைகள் போயிட்டாங்க, और 7 बच्चे निकल गए, 7 பேரையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. 7 लोगों में से भी किसी को नहीं चुना। இந்த ஈசாய் என்ன செய்தான் தெரியுமா? ये ईसाई आकर क्या किया? தாவீதை தன்னுடைய பிள்ளைன்ட்டே நினைக்கல, और दाऊद को अपना पुत्र माना ही नहीं, அவன் புறக்கணிக்கப்பட்டவனா वो காணப்பட்டான். ठुकराया गया था, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு போல காணப்பட்டான். वो नहीं ठुकराया गया, पत्थर के माने दिखाई दिया। ஆனா நேரம் வந்துச்சு, लेकिन समय आने पर அவனுடைய உள்ளம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டுட்டே उसका இருந்தது. मन परमेश्वर के साथ जुड़ रहा था। அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? उसको क्या मालूम है? கர்த்தரை புகழ்ந்து பாடுற பாட்டு. परमेश्वर की तारीफ करके गीत गाना। அவன் புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடகனா காணப்பட்டான். उसे तो तारीफ करके गीत गाने वाला बन गया। அவனுடைய உள்ளம் தேவனுடைய உள்ளத்தோடு இணைக்கப்பட்டது. उसका मन परमेश्वर के मन के साथ जुड़ गया। கர்த்தர் தாவீதை பற்றி சாட்சி கொடுக்கும்போது परमेश्वर दाऊद के बारे में जब गवाही देता அவன் है, என் இருதயத்துக்கேற்றவன், वो मेरे मन के अनुसार என் है, விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன். मेरी इच्छाओं को पूरा करने நம்ம वाला। அவருடைய இருதயத்துக்கேற்றவர்கள் அப்படின்னா हम उसके मन के अनुसार होंगे तो அப்ப நம்ம யாரா இருக்கணும்? हम कौन होना அவருடைய चाहिए? சித்தத்தை நிறைவேற்றுகிறவளா उसकी இருக்கணும். इच्छा को पूरा करने वाला होना அவருடைய चाहिए। விருப்பத்தை நிறைவேற்றுகிறவளா उसके இருக்கணும். मन को इच्छाओं को पूरा करने वाला होना चाहिए। நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம हम கேட்டுட்டு இருக்கோம். अपने इच्छाओं को पूरा करने के लिए मांगते रहते கர்த்தாவே हैं। எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், हे प्रभु मुझे ये मिलेगा तो अच्छा होगा, கர்த்தாவே எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும். प्रभु मुझे वो मिलेगा तो अच्छा होगा। ஆனா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்ன கேட்டிருக்கிறீங்க? लेकिन उसके मन को, उसकी इच्छा को पूरा करने के लिए क्या मांगे நம்ம हैं? அவருடைய இருதயத்துக்கேற்றவர்களா हम காணப்படணும். उसके मन के योग्य बनेंगे। பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है அவனுடைய தகப்பனுடைய இருதயத்தை போல உத்தமமாய் இருக்கல. उसके पिताजी के मन के अनुसार मन की रीति से नहीं रहा था। இது சாலோமோன் सलमोन जो है, அவனுடைய மனைவிமார் அவனை விக்கிரத்தை வணங்கபடி வச்சுட்டாங்க. उसके स्त्रियां जो है उसे मूर्ति पूजा के अंदर ले गई। கர்த்தர் அவனை வெறுத்துட்டார். परमेश्वर ने उसे नफरत किया। சாலோமோனை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. सुलेमान को परमेश्वर बोलता है कि वो मेरे मन के अनुसार नहीं है। அவனுடைய தகப்பனை போல இருதயத்துக்கு ஏற்றவன் கிடையாது. उसके पिताजी के जैसे वो मन के अनुसार नहीं है। அவன் சாலோமோன் பெரிய ஞானி, सुलेमान बहुत ज्ञानी था, ஒரு டைம்ல பெரிய ஞானி. एक समय में बहुत बड़ा ज्ञानी था। ஆனா கர்த்தர் இப்போ பார்க்கும்போது, लेकिन परमेश्वर अभी जब देखता है, அவன் மேல கோபம் வந்துட்டு उसके ऊपर क्रोधित हो गए। அவன் என் தாசனாகிய தாவீது முன்னாடி அவனுடைய இருதயம் கிடையாது. और मेरा दास दाऊद की तरह वो मेरे मन के अनुसार नहीं है। முடிவு பரிந்து நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். और आखिरी तक जो स्थिर रहता है वही उद्धार पाएगा। சாலமோன் முடிவு வரைக்கும் அதே ஞானத்துல இருந்திருந்தான் வைங்க, सुलेमान आखिर तक अगर वही ज्ञान में रहा होता, அது ரொம்ப சந்தோஷமான காரியம். वो बहुत खुशी की ஆனா बात இப்போ है। கர்த்தர் அவனுக்கு விரோதமா பேசுறாரு. लेकिन अब परमेश्वर उसके विरुद्ध बात करता है। அவனுடைய இருதயம் என் கூட இல்ல. उसका मन मेरे साथ नहीं है। இன்னைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு आज हम अपने आप को परख कर देखना है। நம்மளுடைய இருதயம் அவரோடு இணைக்கப்படணும். हमारा मन उसके साथ जुड़ना है। தாவீதை கூட்டு வந்தாங்க, दाऊद को ले आए। கர்த்தர் சாமுவேல்ட்ட சொன்னாரு, परमेश्वर ने शमूएल के पास कहा, இவன் தான் அந்த மனுஷன், यही वो व्यक्ति है, எழும்பி போய் அவனை அபிஷேகம் பண்ணு. जा उसे अभिषेक कर। இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாரும் கர்த்தருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தோமானால், आज हम सभी लोग परमेश्वर के मन के साथ जुड़े हुए होंगे तो கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊத்தும் போது, परमेश्वर अभिषेक उंडेलते समय, மணவாட்டி மேல ஊத்தும் போது, दुल्हन के ऊपर उंडेलते समय நம்மளும் அதுல ஒருத்தரா காணப்படும். हम भी उसमें एक दिखाई देंगे। இன்னைக்கு அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்கணும். आज वो अभिषेक हमारे अंदर उतरा है। கர்த்தர்ட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, परमेश्वर के साथ कैसा रहना है? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா காணப்படும். उसके मन के अनुसार रहना है। நம்மளுடைய இருதயம் அவருடைய இருதயம் இணைக்கப்படணும். और हमारा मन उसके मन के साथ जुड़ना है। நீங்க எதை பற்றி நீங்க அதிகமா பேசுறீங்களோ, जिसके बारे में आप ज्यादा बोलोगे, உங்களுடைய இருதயம் அங்க இருக்குன்னு அர்த்தம். आपका मन वहां पर है, ये நீங்க मतलब है। யெகோஷுவா பற்றி அதிகமா பேசினால், यहोशुआ के बारे में ज्यादा बोलेंगे तो உங்களுடைய இருதயம் யெகோஷுவா கூட இருக்கு. आपका मन यहोशुआ के साथ है। அவருடைய சித்தத்தையே நிறைவேற்றது उसकी யோசிக்கல. इच्छा को ही पूरा करना हमारा வேற काम है। என்ன வேலை நம்மளுக்கு? और क्या काम है? அவர் நம்மளுடைய மணவாளன், वो हमारा दूल्हा है, நம்மளுடைய மணவாட்டி, हम उसके दुल्हन हैं। நம்ம அவர் சொல்றதை மட்டும் செய்வோம். वो जो कहता है उसे हम करेंगे। அவர்கிட்ட பேசுங்க அதிகமா, उससे ज्यादा बात कीजिए, அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். वो आपको ज्ञान को देगा। எதை எப்படி பேசணும்ங்கற ஞானத்தை கொடுப்பார். जहाँ कैसे कैसे बात करना है वो ज्ञान देगा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करता பாருங்க, है। இன்னைக்கு இந்த
இந்த வேதம் சொல்லுது, कलाम कहती है, என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். मेरे मन के अनुसार चरवाह मैं उन्हें दूंगा. மேய்ப்பர்களும் எப்படி இருக்கணும்? और चरवाह कैसे होना चाहिए? தேவனுக்கு இருதயத்துக்கேற்றவர்களா இருக்கணும். परमेश्वर के मन के अनुसार होना चाहिए. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மேய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். परमेश्वर के इच्छाओं को पूरा करने वाले चरवाह को परमेश्वर देगा. இன்னைக்கு நம்ம மத்தியில आज हमारे बीच में கர்த்தர் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை எழுப்பணும். परमेश्वर मन उसके मन के अनुसार चरवाहों को उठाना है. ஒரே ஒரு பாஸ்டர் இருந்தா போதுமா? एक पास्टर रहेगा तो काफी है क्या? எல்லாம் அங்க அங்க நிறைய சபைகள் எழுந்துச்சு, அங்கங்க பாஸ்டர்ஸா உருவாகணும். वहाँ वहाँ कलिशाएं उठकर वहाँ पासवान उठना है. அடுத்த வருஷத்துல अगले साल में இங்க நம்ம இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருக்கணும். हम यहाँ जितने लोग हैं सभी लोग एक एक कलिशा में पासवान बनना है. ஒரு வருஷம் டைம், एक साल का समय है. இந்த ஒரு வருஷத்துல एक साल में நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் கர்த்தருக்காக. जो कर सकते हैं वो हम परमेश्वर के लिए करेंगे. அந்த சபை உருவாக்கின பிறகு वो कलिशा को शुरू करने के बाद அந்த சபையில இருந்து இன்னும் अनेक பாஸ்டர்ஸ்மார் எந்திக்கணும். और उस कलिशाओं में से और पासवान उठना है. अनेक தீர்க்கதரிசிகள் எந்திக்கணும். बहुत सारे भविष्यद्वक्ताएं उठना अनेक है. एवेंजलिस्ट எந்திக்கணும். बहुत सारे सुसमाचारक उठना है. அப்போஸ்தலர்கள் எந்திக்கணும். प्रेरित उठना है. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தை நம்ம பயன்படுத்தணும். परमेश्वर जो समय हमें देता है उसे फायदा में लेना. அவர் இந்த உலகத்துல அவர் வைத்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு और इस संसार में परमेश्वर ने अपने बच्चों के लिए जो रखा है அவங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை மேய்ப்பர்களை கொடுப்பார். और उनको अपने मन के अनुसार चरवा देगा. அந்த மேய்ப்பர்கள் நம்மளா இருக்கணும். और वो चरवा हम होना चाहिए. இந்த பதலாப்பூர்ல மட்டும் சபை இருந்தா போதுமா? ये बदलापुर में कलिशा रहेगा तो काफी है நம்ம क्या? கொஞ்சம் பேர் மட்டும் ஓகே நம்ம ஆராதனை பண்ணோம் போயிட்டோம் போதும் हम थोड़े அப்படியா? लोग हैं, हम आराधना किए हो गए, वो हो गया क्या? ஒவ்வொரு இடங்களிலும் हर एक जगहों में தூபம் எழுப்பப்பட வேண்டும். धूप चढ़ाया जाना चाहिए. அதுதான் பைபிள் சொல்லுது. वैसे ही कलाम कहता है. மலாக்கி 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. मलाकी पहला अध्याय 11वें वचन को पढ़ेंगे. உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் எல்லா ஜாதிக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சூரியன் உதிக்கிற திசையில இருந்து और सूरज के उदयाचल से लेकर அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் उसके अस्ताचल तक என் நாமம் மகத்துவமாய் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் और இருக்கும். मेरी नाम जातियों के बीच में महान होगा. எல்லா இடங்களிலும் सारे जगहों में என் நாமத்துக்கு தூபம் எழுப்பப்படும். मेरे नाम की धूप चढ़ाई அப்ப जाएगी. எல்லா இடத்துலயும் தூபம் எழுப்பப்படும்னா और सभी जगह में धूप चढ़ाया जाएगा मतलब அம்பர்நாத்ல எழுப்பப்படணும். अंबरनाथ में भी होना है. அடுத்தது என்ன ஸ்டாப்? உல்லாஸ் நகர்ல எந்திக்கணும். उल्लासनगर में भी उठना है. விட்டல்வாடியில வரணும். विठलवाड़ी में उठना है. கல்யாண்ல இருக்கணும். कल्याण में होना है. வாங்கனில இருக்கணும். वांगनी में होना है. எல்லா ஸ்டேஷன் மேலயும் கண் வச்சிருங்க. और सारे स्टेशन के ऊपर आंख रखिए. நீ எவ்வளவு தூரம் வரைக்கும் பார்க்கற அந்த தேசம் உனக்குன்னு சொல்லிருக்காரு. और तू जहाँ जितने दूर तक देख सकता है वो पूरा देश तेरा அதனால है. உங்க மனசுல எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப இது ஆர்வமா இருக்குதோ और आपके मन में वो कौन सा जगह एकदम इच्छा के अनुसार है ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் அந்த இடத்தை பாருங்க. वो जब ट्रेन में जाते हैं उस जगह को देखिए. கர்த்தாவே இந்த இடத்துல உமக்கென்று ஒரு தூபம் எழுப்பப்படணும். हे प्रभु इस जगह में तेरे नाम के लिए एक धूप चढ़ाना है. நான் செஞ்சதை தான் சொல்றேன். मैंने जो बोला किया है वही बोल रहा நான் हूँ. ட்ரெயின்ல இருந்து வரும்போது मैं ट्रेन से आते समय சில நேரம் தோணும் இந்த தர்மபுரியில நம்ம ஹீப்ரு கிளாஸ் நம்ம நடத்தணும். धर्मपुरी में कभी कभी ऐसा लगता है कि धर्मपुरी में हिब्रू क्लास चलाना है. ஸ்டேஷன்ல வந்த உடனே स्टेशन में आते ही கண்ணை திறந்து ஜெபம் கர்த்தாவே आँख को खोलकर ही प्रार्थना करता हूँ இந்த प्रभु. தர்மபுரியில கிட்டத்தட்ட 22 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. और इस धर्मपुरी में एक लगभग 22 लाख लोग हैं. இந்த இடத்துல உம்முடைய நாமம் மகிமைப்படணும். इस जगह में तेरी नाम की महिमा நீங்க होना है. வாசலை திறந்து தாங்க. आप द्वार को खोलना है. அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ऐसा मैं प्रार्थना करता हूँ. ஜெபம் பண்ணதுனால வாசல் திறந்தது. और प्रार्थना करने की वजह से द्वार खुला. அங்கேயும் கிளாஸ் நடத்தணும். वहां पर भी हमने क्लास எங்க चलाया. எங்க போறேன்னா போற பாதையில ஜெபம் பண்ற வழக்கம் தான். और जहाँ जहाँ जाता हूँ वहां पर प्रार्थना करना ही काम है. பார்க்கிற தேசம் உங்களுக்கு சொந்தம். आप जिस देश को देखते हो वो आपका हो जाएगा. நம்ம லோத்தின் பிள்ளைகள் இல்ல. हम लोत के बच्चे नहीं. நம்ம ஆபிரகாமின் हम பிள்ளைகள். इब्राहिम के बच्चे हैं. ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். इब्राहिम को परमेश्वर ने प्रतिज्ञा நீ किया. நாலா திசையும் பார். तू चारों ओर देख. எவ்வளவு தூரம் நீ பார்க்கறியோ அந்த தேசம் உனக்கு और சொந்தம். जितना दूर तू देख सकता है वो देश तेरा है. நம்ம கண்ணுல அந்த வல்லமை வச்சிருக்கிறார். अपने आंख में उस सामर्थ को रखा है. இன்னைக்கு நமக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு आज परमेश्वर अपने बच्चों को அவர் தன்னுடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பார். अपने मन के अनुसार चरवाह देगा. இன்னைக்கு இந்த உலகம் எங்கும் தேவனுடைய பிள்ளைகள் பரவி இருக்கிறாங்க. आज इस संसार भर में परमेश्वर के लोग फैले हुए हैं. நம்ம சபையில இருந்து हमारे कलीसिया से இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்கள் எந்திக்கணும். मन
मन के अनुसार चरवाह उठने हैं। ஒவ்வொரு இடங்களிலும் தூபம் எழுப்பப்படணும். हर एक जगह में धूप चलाया जाना चाहिए। நடக்குமா நடக்காதா? होगा कि नहीं? आमेन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நிச்சயமா கர்த்தர் காரியத்தை ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर उस काम को आशीष பாருங்க देगा। தேவன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேடிக்கிட்டு देखिए இருக்காரு. परमेश्वर मन के अनुसार चरवाह को ढूंढता है। அதனால நம்ம வீட்ல வேற எதுவும் பேசாதீங்க, इसलिए घर में और कुछ मत बोलिए, வெளியில வேற எதுவும் பேசாதீங்க, बाहर कुछ मत बोलिए, வெறும் ஒரே ஒரு காரியத்தை பேசுங்க. केवल एक ही चीज बोलिए, யெகோஷுவா யெகோஷுவா யெகோஷுவா. यहोशुआ यहोशुआ यहोशुआ। இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, इसको क्या हुआ मालूम नहीं, பைத்தியம் இது பிடிச்சு போச்சா என்னன்னு தெரியல. पागल हो गया कि नहीं मालूम नहीं। 24 மணி நேரம் யெகோஷுவா யெகோஷுவாண்டே புலம்பிட்டு இருக்கான். 24 घंटा यहोशुआ करके ही बड़बड़ाता है। சொப்பனத்திலயும் யெகோஷுவா தான். स्वप्न में भी यहोशुआ है। मैं தூக்கிட்டு இருக்கும்போது என்னது படபடபடன்னு ஏதோ வளர திடீர்னு யெகோஷுவான்னு சொல்றானே. और ऐसे बड़बड़ करता है और अचानक यहोशुआ बोलता है। எல்லா நேரமும் யெகோஷுவா பேர் இருக்கு. हमेशा यहोशुआ करके ही बोलना, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். उसकी इच्छा को पूरा करना, உலகத்தை பார்க்க வேண்டாம். संसार को नहीं देखना। பாருங்க சில நேரம் कुछ समय நம்ம எல்லாம் கரெக்டா இருப்போம்னு நினைப்போம். हम सोचेंगे कि हम सब चीज में सही है। நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, मैंने कहा था நான் आपसे, என்னையும் மாத்தணும். मैं अपने आप को भी बदलना செய்தி है। இங்க கொடுக்கும்போது அது என்னையும் என்ன செய்யும், आप संदेश देते समय वो मुझे भी क्या அது करेगा? எனக்கும் யூஸ் தான். वो मेरे लिए भी फायदा நேத்து है। பூனால ஒரு டீச்சிங் கொடுத்தேன். पुणे में मैंने एक शिक्षण दिया, காலையில ஒரு செய்தி கொடுத்தேன். सुबह में मैंने एक संदेश दिया। காலையில அந்த செய்தி கொடுக்காம இருந்திருந்தால் यदि मैं सुबह में वो संदेश नहीं दिया होता, நைட் எனக்கு செய்தி வந்திருக்காது. रात को मुझे ऐसा संदेश नहीं आया होता, அதாவது அந்த செய்தி முழுமை பெற்றிருக்காது. ये संदेश पूरा नहीं हुआ அப்ப होगा। தேவன் நம்மளுக்கு என்னென்ன செய்யணும்னு அவருக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். तो परमेश्वर जानता है कि हमारे लिए क्या क्या करना है। எப்பவும் அதே அவரையே சிந்திச்சுக்கிட்டு இருங்க. हमेशा उसी को सोचते வேற रहिए எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டாம். और कुछ मत सोचिए। நம்ம ஜனங்கள் எப்படி பாக்குறாங்க, हमारे लोग हमें कैसे देखते நம்மளை हैं, பற்றி ஜனங்கள் என்ன பேசுறாங்க, हमारे बारे में लोग क्या बोलते हैं, நம்மளை பற்றி ஜனங்கள் எப்படிலாம் அவங்க அவங்க மனசுல வச்சிருக்காங்க, और हमारे बारे में लोग मन में कैसे रखे हैं, வேண்டே வேண்டாம். ऐसा नहीं चाहिए। யோசுவா பற்றி பேசிட்டே இருங்க. केवल यहोशुआ के बारे में बात யார் कीजिए। என்னமும் பேசிட்டு போட்டோம், कोई भी कुछ भी बात करने दो, என்னமும் நம்மளை பற்றி நினைச்சிட்டு போட்டோம். कुछ भी अपने बारे में बात करने दो। நம்ம உள்ளம் கர்த்தரோடு இணைக்கப்படணும். हमारा मन परमेश्वर के साथ जुड़ना है। அவர் இணைக்கப்பட்டால் अगर जुड़ेगा तो அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, वो क्या कहेगा? இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், वो मेरे मन के अनुसार है, என் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுகிறவன். मेरे इच्छाओं को पूरा करता அவர் है। நம்மளை பார்த்து சொல்லணும். वो हमें देखकर बोलना हालेलुया है। हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य பாருங்க தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர் எழுப்புவார். वो अपने मन के अनुसार चरवाह को उठाएगा। இந்த நேரத்துல இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் கர்த்தருக்கு தேவை. इस समय में मन के अनुसार चरवाह होने So, चाहिए। இந்த ஒரு வருஷம் டைம், एक साल का समय है, அதனால நல்ல யூடியூப்ல பாருங்க, நல்ல மெசேஜ் கேளுங்க. अच्छे से संदेश को सुनिए, அடுத்த வருஷம் வேற சபையில பாஸ்டரா இருக்கணும். और अगले साल जो है कलीसिया में पासवान बनना நல்லா है। ஜெபிங்க, अच्छे से प्रार्थना कीजिए, உலகல் போட்டு நல்லா ஜெபிங்க. घुटने टेक कर प्रार्थना कीजिए। ஊழியத்துல கர்த்தர் ஆசீர்வாதம் தரணும். सेवकाई में परमेश्वर आशीष करना है। நான் ஒரு போன நேத்து நான் சொல்லிட்டு வந்தேன், कल मैं बोल कर आया हूँ, 2023 நம்ம பார்க்கவே கூடாது. 2023 को हम देखना ही नहीं है, அதுக்கு முன்னாடி நம்ம பரலோகத்துக்கு ஓடிரணும். उससे पहले हम स्वर्ग जाना है। அப்படி ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா, हो सकता है यदि परमेश्वर का आगमन अगर देरी से हो, அடுத்த வருடம் இங்க இருக்கிறவங்க பாஸ்டரா இருக்கணும். और अगला साल जो हम लोग यहाँ पर हैं, हम पासवान होना है। ஒவ்வொரு இடத்துல பாஸ்டர்ஷிப் பண்ணணும். हर एक जगह पर पासवान बनना है। அப்போ அந்த வேலை இன்னைக்கே तो ஆரம்பிக்கணும். वो काम को आज ही शुरू करना है। எப்படி ஆரம்பிப்பீங்க? कैसे शुरू करेंगे? இருக்கிற இடத்துல ஊழியத்தை செய்யுங்க. जिस जगह में है उस जगह में सेवा कीजिए, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். वही तभी अनुभव मिलेगा। எப்படி ஆத்துமாக்களை நம்ம சேகரிக்கிறது, कैसे आत्माओं को जमा करना, பக்கத்துல இருக்க நம்ம बदलापुरல ஊழியத்தை செய்யுங்க. बदलापुर के अंदर सेवा कीजिए, அப்படி செய்யும் போது அந்த ஊழியத்தின் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருப்போம். और ऐसे करते समय उस सेवा का अनुभव मिलता அந்த रहेगा। அனுபவம் கிடைச்சிட்டுனா वो अनुभव मिल गया तो ஈஸியா போய் ஊழியத்தை செய்யலாம். एकदम आराम से आप सेवा कर सकते हैं। ஒவ்வொரு இடமா போய் நம்ம சபையை நம்ம அங்க ஏற்படுத்திட்டு வரலாம். हर एक जगह में जाकर हम कलीसिया को उत्पन्न कर सकते हैं। பவுல் அப்படித்தானே செஞ்சாரு. पौल ने ऐसे ही किया ना, போற பக்கம்லாம் சபை உருவாக்கி ஒரு மூப்பரை ஏற்படுத்திட்டு வந்துருவாரு. जहां जहां जाता था वहां कलीसिया को उत्पन्न करके एक सेवक அந்த மூப்பர்கள் பவுலோடு இணைக்கப்பட்டிருந்தாங்க. और वो वडील लोग पौल के साथ जुड़े हुए थे। பவுல் என்ன செய்தி கொடுத்தாரோ அந்த செய்தி அங்க ஓடிட்டு இருக்கும். पौलुस ने जो संदेश दिया वही संदेश वहां चलता है। அந்த மாதிரி நம்ம செய்வோம். इस प्रकार हम करेंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। மனிதனோ முகத்தை பார்க்கிறான், और मनुष्य चेहरे को देखता है, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर हृदय को देखता है। நம்ம இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்படும். हमारा मन परमेश्वर के साथ जुड़ा हुआ होना நம்ம चाहिए, இருதயம் நிச்சயமா இணைக்கப்பட்டிருக்குது. और हमारा मन सच में जुड़ा हुआ है। இணைக்கப்படலட்டி நம்ம இந்த இடத்துல இருந்துக்க மாட்டோம். और जुड़ा हुआ नहीं होगा तो यहाँ पर नहीं होंगे। ஆமென். आमेन, ஹalleluya. हालेलुया। இதுக்கெல்லாம் ஆமென் பாலிலியோ போடணும். इसके लिए आमेन हालेलुया बोलना है। கர்த்தர் நம்ம அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். हम उसके साथ जुड़े हुए हैं। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष दे। நம்ம ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி हम நம்ம सरों को झुका के प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே,
आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் அசைவாடினபடியால் உமக்கு நன்றி. आपका हाथ हमारे बीच में मंडराता है, इसके लिए धन्यवाद। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. ये हर किसी को आशीष कीजिए। ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திக்கப்பட நீ கிருபை செய்யும். हर किसी के जरूरतों को पूरा करने के लिए இது எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, हमारे बल से और पराक्रम से नहीं, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும் ராஜா. तेरी आत्मा से सब कुछ होगा। இந்த சபையிலிருந்து इस कलीसिया में से உம்முடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்கள் எந்திக்கட்டும். आपके मन के अनुसार सेवक उठने दो। இங்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் इस कलीसिया में हर एक बच्चे உம்முடைய இருதயத்துக்கேற்றவர்கள் என்று சாட்சி பெற நீர் உதவி செய்யும். आपके मन के अनुसार है करके गवाही पाने दो। என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு சபை என்று சொல்ல, और मेरे इच्छाओं को पूरा करने वाला कलीसिया करके बोलने के लिए நாங்கள் அது சாட்சி பெற எங்களுக்கு உதவி செய்யும். उस गवाही को हम पाने के लिए मदद எங்களை कीजिए। தகுதிப்படுத்துங்கப்பா. हमें मदद कीजिए प्रभु। எங்களை பரிசுத்தப்படுத்துங்க हमें தகப்பனே. पवित्र कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். हर किसी को तेरे हाथ में देते வேலை हैं। இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க. और जिनको काम नहीं है उनको काम दीजिए। ஜெபத்தில் வளர பிள்ளைகள் கட்டளையிடுங்கப்பா. और प्रार्थना में बढ़ने के लिए बच्चों को ஜெப ஆவியினால் நிரப்புங்க தகப்பனே. प्रार्थना की आत्मा से भरिए प्रभु। விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. विनतियों की आत्मा से भरिए। உம்மோடு இணைய நீர் உதவி செய்யும். आपके साथ जुड़ने के लिए मदद कीजिए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन।